நார்மலா HTML CSS எல்லாம் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. HTML நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அதை மட்டும் ஷோ பண்ணி மட்டும்தான் காட்டும். CSS அப்படின்றது வந்து நம்ம என்ன மாதிரியான ரைட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணும், அவ்வளவுதான் அதோடைய இது. ஆனா ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த ஜாவாஸ்கிரிப்ட்குள்ள நம்மளால யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இன்னுமே புரியல அப்படின்னா இதை நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா, நம்மளால HTML-ல ஒரு 2 வேரியபிள் அசைன் பண்ணி நம்ம 2 நம்பரை இன்புட்டா கொடுத்து அதை ஆட் பண்ணி ஒரு கால்குலேஷன் பண்ணி கொடுக்க சொன்னோம் அப்படின்னா HTML அதை பண்ணாது. HTML நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அது ஷோ மட்டும்தான் பண்ணும், என்ன டேக்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி. CSS-லயும் அந்த மாதிரி நம்மளால லாஜிக்கலா எந்த விஷயத்தையும் ரைட் பண்ண முடியாது. ஆனா ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு 2 நம்பரை இன்புட்டா கொடுத்து அதை ஆட் பண்ணி காட்டு இல்ல மல்டிபிள் பண்ணி காட்டு அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ஆப்ரேஷன்ஸை பண்ணி அதுக்கான ரிசல்ட்ஸை அதுவே ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு ஷோ பண்ணும். ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். HTML CSSன்றது நம்ம கொடுக்கறத அப்படியே ஷோ பண்ணி காட்டும், நம்ம என்ன சொல்றோமோ அதை ஒரு இது மட்டும் தான் செய்யும். ஆனா ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட்ல வச்சு பண்ண முடியும்.